بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே ஒரு திருமண ஒப்பந்தம் நடைபெற்றது. பொதுவாகவே திருமணம் என்றால் எல்லா மதத்திலேயும் புரோகிதர்கள் சில வேத வாக்குகளை சொல்லிக் கொடுப்பார்கள். அதுபோன்று இங்கு அந்த வாசகங்களை எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர்கள் தெரிந்த அந்த மொழியிலே பெண்ணுடைய தகப்பனார் தான் மனமுடித்து கொடுக்கக்கூடிய அந்த மருமகனிடத்தில் என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன் என்று சொன்னார். சபை கூச்சம் என்பதனால் ஒரு சிறிய தயக்கம், அவ்வளவுதான். மணமகன் ஒப்புக்கொண்டேன் என்று சொன்னார். ஒரு வெளிப்படையான ஒரு விஷயம். இதற்கு என்று ஒரு மௌலவி, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில ஒரு மௌலவி திருமணம் நடத்த வேண்டும் என்பது கிடையாது. ஒரு கேள்வி வரும், நீங்கள் எதற்கு வந்தீர்கள்? நாங்கள் இதில் கலந்து கொள்வதற்கு ஒரு சில காரணங்கள். இன்றைக்கு திருமணம் என்றால் என்னவென்றே இஸ்லாமிய சமுதாயத்திற்கே தெரியவில்லை. இது மக்களுக்கு மத்தியில் எப்படி போய் சேர வேண்டும், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், அதை எடுத்து காட்டுறது, அது இது போன்ற ஒரு நிகழ்வுகளில் தான் முடியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்னால் தௌஹீத் ஜமாஅத் இந்த ஒரு திருமணத்தை, எளிய திருமணத்தை தமிழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல் நடத்தி வருகின்றது. ஆரம்பத்தில் இது போன்ற திருமணத்தை நடத்தும் போது பிரஸ் ரிப்போர்ட்டர்களை அழைத்து நடத்திருக்கிறோம். இந்த திருமணம் தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரிய சுவரொட்டிகளை ஒட்டி அழைத்திருக்கிறோம். அதையெல்லாம் இப்போது குறைத்து 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 இப்போது நடைபெறுவது இந்த சொற்பொழிவு மட்டும்தான். ஆரம்பத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் ஒரு 3-10 ஆண்டுகள் இந்த சீர்திருத்தம் என்றால் சுய இஷ்டத்தினுடைய அடிப்படையில் கிடையாது. முகமது நபி அவர்கள் அன்றைக்கு எப்படி இந்த திருமணத்தை நடத்தி காட்டினார்களோ அந்த திருமணத்தை நான் குறிப்பிடுகின்றேன். அந்த திருமணம் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில போய் சேர்கின்றது. ஒரு இறைவனுடைய அருளால் ஒரு 30 ஆண்டு காலங்கள்ல மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கின்றது. ஆனால் இன்னும் இந்த திருமணம் போய் சேர வேண்டிய பகுதிகள், மக்கள் இருக்கின்றார்கள். அப்ப அந்த ஒரு அடிப்படையில் இந்த மக்களுக்கு மத்தியில திருமணம் என்றால் என்ன, இஸ்லாமிய திருமணம் என்றால் என்ன வேண்டிதான் நான் பங்கெடுத்திருக்கின்றேன். இது அல்லாமல் ஒரு புரோகிதர் திருமணம் நடத்த வேண்டும் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஒரு ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம் இதுதான் இந்த திருமணத்தினுடைய மூலக்கரு. இதற்கு அடுத்த ஒரு நிலை, அந்த திருமணத்திலே பெண்ணுக்கு வழங்க வேண்டிய மகர், நன்கொடை. இதுதான் இதுல உள்ள இரண்டாவது முக்கிய அம்சம். இதை தவிர்த்து இன்னும் பார்க்க வேண்டும் என்றால் சாட்சிகள் இந்த திருமணத்திற்கு தேவை. ஏன், இது சட்டப்பூர்வமாக நடைபெறக்கூடிய ஒன்று. இந்த திருமணத்தில் இந்த தம்பதிகளுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் சட்டப்பூர்வமாக தகப்பனுடைய சொத்துக்கு, தாயினுடைய சொத்துக்கு அந்த பிள்ளைகள் வாரிசார்களாக ஆவார்கள் என்பவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சாட்சிகள் தேவை. இதை தவிர்த்து இந்த திருமணத்திற்கு என்று இன்றைக்கு நடைபெறக்கூடிய பெரிய ஒரு மலை அளவு முயற்சி. என்ன பழமொழி சொல்றாங்க தெரியுமா? கட்டடத்தை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பார். சவால். கட்டடத்தை கட்டுறதுக்கு இன்றைக்கு பல லட்சம் ரூபாய் தேவை. இந்த கல்யாணத்திற்கு அப்படி தேவையா? கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள், இன்ன ஆதமன் நிக்காஹி பரக்கா ஐஸருக்கு மௌனா. திருமணத்திலேயே இறைவனுக்கு ரொம்பவும் பொருத்தமானது, அவனுக்கு பிடித்தமானது, இறைவனுடைய அருளை பெறக்கூடிய ஒரு திருமணம் இது எந்த சிக்கனமாக நடத்தப்படுகின்றதோ, சிக்கனமாக செலவழிக்கப்படுகின்றதோ அந்த திருமணம் தான் இறைவனுடைய அருளுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த திருமணத்தை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் மறந்து விட்டது, தெரியல. பிற மதத்தினுடைய அந்த கலாச்சாரம் எல்லாம் இதில் ஊடுருவி இந்த திருமணம் என்றால் பெரிய அளவுல
செலவு செய்யணும், சாப்பாடு போடணும், பிரியாணி வைக்கணும் என்பது போன்று ஒரு பெரிய ஒரு இமேஜ, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார்கள். இப்போது இந்த திருமணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த மாப்பிள்ளை இப்ப மற்ற திருமணமாக இருந்தால் மாப்பிள்ளை ஊர்வலமாக வருவார். அதுல நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு எம்ஜிஆர் என்னென்ன வருவார்ல, நாங்க அந்த காலத்துல பார்த்த படம், அதனால அது நினைவுக்கு வருது. அதுல அவர் ஏறி வருவார்ல, அதை மாதிரி சவாரி செய்து கொண்டு, அதுலயும் நம்ம உருது மக்கள் இருக்கிறாங்களே, மொத்த கலாச்சாரம், அதாவது அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. மணமகன் யார் அப்படின்னா பார்க்கணும் இல்ல, அவர் குதிரையில் ஏறுவார், முகம் முழுவதும் பூவை போட்டு மறைச்சு வைக்கிறாங்க. இது எதுக்குப்பா? இது இப்ப மாப்பிள்ளை என்ன, அதாவது என்ன கேட்டா, இதுலயே தெரியுது மாப்பிள்ளை இனிமே பொண்ணு வீட்டுக்கு அடிமை, முடிஞ்சு போச்சு, ஒப்பந்தமா கொடுத்தாச்சு என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. ஒரு பெரிய அளவுல ஒரு குதிரை ஊர்வலத்தை ஒன்று கொண்டு வந்து, அது சில இடங்கள்ல தாரை கப்படங்கள், இசை கச்சேரிகள், இது போன்ற இந்த முழக்கங்களை எல்லாம் அதில் ஏற்படுத்தி, இதுதான் திருமணம் என்று காட்டியதன் காரணத்தினால இந்த திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம், இதுவெல்லாம் முடியாது, நாமெல்லாம் சாதாரணமான அடிப்படையில் இந்த திருமணத்தை எல்லாம் நடத்த முடியாது என்கிற அளவுல இதை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதுல பாருங்க, இந்த திருமணத்தின் போதுதான் முதல்ல ஒரு 3 வசனங்களை நான் சொன்னேன், குர்ஆனுடைய வசனங்கள். அது மந்திர சொற்கள் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது அல்லவா, அதற்காக வேண்டி அதனுடைய மொத்த சாராம்சத்தை சொல்றேன். இந்த 3 வசனங்களுமே இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தில் உள்ளவை. அந்த யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தானே அந்த இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இதுதான் அதனுடைய சாராம்சம். திருமணம் முடிக்கின்றாரே இந்த பெண்ணு, இவருடைய உடலில் இருந்த ஒரு உறுப்பு. இஸ்லாம் அதான் சொல்லுது, நீ தனியாக வேறொரு பெண்ணை ஏதோ ஒரு உலகத்திலிருந்து வந்தவங்க கிடையாது, உன்னுடைய சதை உன்னிடத்தில் வந்து ஒட்டுகின்றது. அதான் உன்னிடத்துல வாழ்க்கைப்படக்கூடிய அவள் உன்னுடைய ஒரு உறுப்பு. அந்த உறுப்புக்கு நீ நன்கொடை கொடுக்க வேண்டும், நீதான் கொடை கொடுக்க வேண்டுமே தவிர நீ அங்கிருந்து எதையுமே வாங்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கின்றது. நம்ம தமிழ்ல கேட்பாங்க, கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இன்றைக்கு கரும்பு திங்கிறதுக்கு கூலி கேட்கிறாங்க. அதான் நடக்குது. இன்றைக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் பெண் வீட்டுக்காரங்கள் தான் அதிகமான அளவுல செலவு செய்ய வேண்டும் என்ற அளவுல இன்றைக்கு சமுதாயம் ஆகிவிட்டது. அதை இஸ்லாம் உடைச்சு, நீ உன்னுடைய பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும், கொடுப்பதில் தான் இறைவனுடைய திருப்தி இருக்கின்றது, நீ வழங்கு. இந்த மகர் என்பது இருக்கின்றது, இது ஒரு பெண்ணுக்கு இறைவன் நமக்கு இட்ட கட்டளைப்படி ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய நன்கொடை. இந்த கொடையை நாம் கொடுப்பதை விட்டுவிட்டு அங்கிருந்து வாங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். கல்யாணம் என்று வருகின்ற பொழுது கணவன் மனைவி என்று வரக்கூடிய அந்த கட்டத்தில் 2 பேர்களுடைய தியாகத்தில் அதிகமான தியாகம் யார் செய்கின்றார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெண் தான் செய்கிறார், ஆணை விட. இந்த பெண், நாம அந்த பெண்ணிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட பிறகு ஒரு கருவை சுமக்கின்றார். 10 மாத காலம் அவள் படக்கூடிய அவஸ்தை என்ன, அவள் படக்கூடிய சிரமம் என்ன என்பதெல்லாம் நாம் புரிந்திருக்கின்றோம். இந்த ஒரு தியாகம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, உனக்காக வேண்டி ஒரு சந்ததியை தரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நீ கொடுத்துதான் முடிக்க வேண்டும், நீ அங்கிருந்து வாங்கக்கூடாது. அப்படி வாங்கிறது அநியாயம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம், போகும்போது நாம போன உடனே நம்முடைய லக்கேஜ அங்க வரக்கூடிய அந்த சுமை கூலியாளி அவரிடத்துல தூக்கி கொடுக்கிறோம். கொடுத்த உடனே
அவர் நாம் எந்த பெட்டியில உட்கார போறோமோ அதில் கொண்டு வந்து வைக்கிறார். மனம் உவந்து ஒரு 30 ரூபாயோ அல்லது 50 ரூபாயோ கொடுக்கிறோம். இதானங்க மனிதாபிமானம். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பங்கெடுத்து அவ வீட்டுல செல்லமா வளர்ந்திருப்பான், வீட்டுல செல்ல பிள்ளையாக கூட இருந்திருப்பான். அந்த ஒரு வீட்டுல பெண்ணு வளரக்கூடிய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தாய் தான், அந்த பெண்ணுடைய தாய் தான் அந்த பெண்ணுக்கு எல்லா காரியங்களையும் செய்வார். அந்த செல்ல மகள் உன்னுடைய வீட்டிற்கு வந்த உடனே உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே, அதுவும் வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையுமே அந்த பெண் சுமந்து கொள்கிறார். இது அல்லாம இவருக்கு உணவு சமைச்சு போடுறது, இஸ்லாமிய அடிப்படையில உணவு சமைச்சு போடுறதெல்லாம் கடமை கிடையாது. அப்ப உணவு அதனால சமைச்சு போட மாட்டேன் என்று பொண்ணும் சொல்லிடக்கூடாது. 2 பேர்களும் ஏதாவது மனம் புரிந்து நடப்பதுதான் வாழ்க்கை. அவ இந்த மனைவி செய்யக்கூடிய அந்த காரியம் தியாகம் எல்லாம் சாதாரணமான கிடையாது. 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தைய உனக்கு பெற்று தர்றான். அவன் அந்த பெண்ணுக்கு நீ என்ன செய்கின்றான்? நீ எவ்வளவு கொடுத்தாலும் தகும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப இதை உணர்ந்து நாம அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் என்று சொன்னமல்லவா, இதுக்கு அர்த்தம் என்ன அது தெரிய மாட்டாங்க. இத சமுதாயத்துல இங்கு உள்ள பழக்க வழக்கம் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. கபில் தூ நிகாஹா வ தஸ்வீஜஹா பி சதாக்கில் மதுக்கூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதுக்கூறு திருவாரூர்லாம் எதற்கு இங்க வருகின்றது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த பெண்ணை நான் உங்களுக்கு மேற்கூறப்பட்ட மகர்லாம் கொடுக்க மாட்டான், மேற்கூறப்பட்ட மகருக்கு உங்களுக்கு திருமணம் முடித்து தருகின்றேன், சில இடங்கள்ல ஹலால் பெஞ்சாதியாக ஆக்கி தருகிறேன் அப்படிமா. அப்ப இவ்வளவு நாளும் ஹராம்ல இருந்த மாதிரி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அதெல்லாம் நடைபெறல. இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் ஒப்புக்கொண்டேன் என்று சொல்கின்றாரு. இதை அந்த சமுதாயம் விளங்கி இருந்தால் இந்த திருமண விஷயத்துல மிக சரியான முறையில் நடந்திருப்பாங்க. இந்த ஒப்புக்கொண்டேன் என்பதனுடைய பொருள், இனிமேல் திருமணம் முடித்ததில் இருந்து அந்த பெண்ணுக்குரிய செலவு என்னை சார்ந்தது, அதான் அதனுடைய அர்த்தம். இந்த பெண்ணுக்குரிய வாழ்க்கைக்குரிய அனைத்து செலவும் என்னை சார்ந்தது, அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் அதற்குரிய செலவும் என்னை சார்ந்தது என்பதுதான் என்னுடைய அர்த்தம். இந்த அர்த்தத்தை இந்த சமுதாயம் விளங்காமல் பெண் வீட்டில இருந்தே வாங்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அவ இந்த சமுதாயத்திலிருந்து துடைத்து எடுப்பதற்கு மிகப்பெரிய அளவுல ஒரே ஒரு ஏக்கம், இந்த ஏக்கம் மட்டும்தான் ஒரு 30 ஆண்டு காலமாக போராடி வருகின்றது. அதுல இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த மணமகன் இப்படி முன்வந்திருக்கின்றார் என்றால் இதற்கு காரணம் அவர், நாம் வாசன்ல ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற இந்த வசனம் தான். இந்த வசனத்தினுடைய கருத்து அவருடைய உள்ளத்தில் பதிந்ததன் காரணத்தினால இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும், நமக்கு வாழ்க்கைப்படக்கூடிய அந்த பெண்ணுக்கு, நமக்கு சந்ததியை பெற்று தரக்கூடிய அந்த பெண்ணுக்கு நாம் தான் கொடுக்க வேண்டும் என்ற அளவில் அவர் முன் வருகின்றார் என்றால் இறைவனுடைய இந்த பயம் இல்லாததன் காரணத்தினால்தான் பெண் வீட்டில இருந்து வாங்கக்கூடிய அந்த நிலைமையை நாம பார்க்கின்றோம். அதனால சமுதாயத்தில் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை உருவாக வேண்டும். இன்றைக்கு சவுதி அரேபியாவை நீங்க பார்த்தீர்கள் என்றால், அங்கு நான் ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருந்தேன் ஜித்தாவில். அப்படி உட்கார்ந்திருக்கும் போது அங்கு ஒரு தூணில் ஒரு விளம்பர நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. அது என்ன எழுதியிருந்தார்கள் தெரியுமா? தேங்கி கிடக்கக்கூடிய ஆண் குமரர்களுக்கு உதவி செய்யுங்கள். என்ன எழுதியிருக்கிறான்? ஆண் குமரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். எதற்கு? யாசகம் கேட்கல, நீங்க அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுங்கள். அவங்களுக்கு அப்படி நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அவன் அந்த தொகையை வைத்துக் கொண்டு பெண்ணுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிப்பான். இந்த அளவிற்கு அந்த நாட்டில் ஆண்களுக்கு அரசாங்கமே கடன் உதவி கொடுக்கின்றது. இங்க பெண் வீட்டில் இவன் உட்கார்ந்துக்கிறான். நீ ஏதாவது எல்லாவற்றுக்குமே பெண் வீட்டில் மொட்டை அடிக்கிற அளவிற்கு நகையை வாங்கிக்கிறான், தொகையை வாங்கிக்கிறான், நிலத்தை வாங்கிக்கிறான். அதாவது ஹோண்டா முதல் போண்டா வரைக்கும் எல்லாமே பெண் வீட்டில் தான் வாங்கிக்கிறது.
அத்தனையுமே பெண் வீட்டில் இருந்து வாங்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஜமாத் மட்டும்தான் சொல்லி இறைவனுடைய அருளால் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமை தொடர வேண்டும் என்றால் இது போன்ற மாப்பிள்ளைகள் உருவாக வேண்டும். அடுத்து பார்க்கின்றோம், இஸ்லாமிய மார்க்கம் இந்த திருமணத்தை பொறுத்தவரையில, இந்த வாழ்க்கையை பொறுத்தவரையில் இதை ஒரு வணக்கமாக ஆக்கி வைத்திருக்கின்றது. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடைந்தனாகவும் கை உடைந்தனாகவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வணக்கம் என்றால் என்ன? இன்றைக்கு தொழுகை, அது ஒரு வணக்கம். அதை போன்று நோன்பு நோக்கின்றோம், அது ஒரு வணக்கம். ஹஜ்ஜி செய்கின்றோம், அது ஒரு வணக்கம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த கணவன் மனைவியர், அதாவது ஒரு கணவர் ஒரு தன்னுடைய மனைவி இடத்துல தாம்பத்தியத்தில் ஈடுபடுகின்றார் என்றால் அது அவருடைய உடல் இச்சையை தணிக்கிறார், அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒஃபி புல்இ அஹதிக்கும் சதகா, உங்களில் ஒருவர் இல்லறத்தில் ஈடுபடுகின்றார் என்றால் அதற்கு இறைவனிடத்தில் கூலி வழங்கப்படுகின்றது. என்ன வார்த்தையும் பார்த்துக்கங்க, என்ன சொல்றாங்க? உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகின்றார் என்றால் அதற்கு இறைவனிடத்திலிருந்து நன்மை வழங்கப்படுகின்றது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அயதியா அதுனா ஷஹவதஹு, எங்கள்ல ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்தில் தன்னுடைய உடல் பசியை தணித்துக் கொள்கிறார், அவ்வளவுதானே, இதற்கு என்ன கூலி என்று சொல்கின்றீர்கள் என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹ் லாஜிக்காக ஒன்றை சொல்கின்றார். இவர் இதே தன்னுடைய உடல் பசியை இச்சையை வேறொரு பெண்ணிடத்தில் முறைகேடாக தனித்தால் அதற்கு பாவம் உண்டல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. விபச்சாரத்தில் ஈடுபட்டால் பாவம் தானே என்று கேட்கின்றார்கள். ஆமா, அப்ப இவர் அந்த காரியத்தை ஹலாலான முறையில தன்னுடைய மனைவியிடத்தில் தணிக்கின்றார் என்றால் அதற்கு கூலி உண்டு என்று சொல்கின்றார்கள். நீங்க பாருங்க, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இஸ்லாமிய மார்க்கம் வணக்கமாக ஆக்கி வைத்திருக்கின்றது. என்ன, இது மட்டும் கிடையாது. வணக்கம் என்பதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஏழை தர்மம் கேட்கின்றார், அந்த அவருக்காக நீங்க ₹1 கொடுக்குறீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் அறப்பணி செய்கின்றார், அதாவது தன்னுடைய உடலை வைத்துக் கொண்டு மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி போர் புரிகின்றார். இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போட்டு அதுல சொல்றாங்க, இதுல இவர் செய்யக்கூடிய தர்மத்திலேயே எது சிறந்தது தெரியுமா? அல்லது ஆலமு அஜ்ரன், இதுல ரொம்பவும் பிரம்மாண்டமான கூலி எது என்றால், ₹1 வாசல்ல நிற்கக்கூடிய யாசகனுக்கு கொடுக்கிறார், ₹1 ஒரு அடிமையை விடுதலை செய்யறதுக்கு கொடுக்கிறார், ₹1 இவர் ஒரு அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில அரப்பணி செய்வதற்காக கொடுக்கிறாரு, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக வேண்டி கொடுக்கிறாரு. இப்படி கொடுக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கு ₹1 கொடுக்கின்றார் என்றால் இறைவனிடத்தில் எது சிறந்தது தெரியுமா? இத்தனையிலும் இவர் ரசூலுல்லாஹ் அந்த பட்டியெல்லாம் போட்டு தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தாரு, அந்த ₹1 தான் இறைவனிடத்தில் மிகப்பெரிய மதிப்பை பெறுகிறது அப்படிங்கிறாங்க. நாம என்னங்க செய்யணும்? பெண்ணுக்கு கொடுக்கணும் இல்ல, இப்படி கொடுக்காமல் அங்கிருந்து வாங்கி கொண்டிருக்கின்றோம். அதை முதல்ல நாம மாற்றி இறைவனுடைய அருளால் கொடுக்கக்கூடிய நிலையில இந்த சமுதாயம் முன் வந்திருக்கின்றது. இந்த திருமணம் என்பதை இப்ப இந்த மாப்பிள்ள மாலை போடல,
அது நம்ம அந்த மக்களிடத்துல சில கலாச்சாரம் எல்லாம் இருக்கின்றது. என்ன கலாச்சாரம்? ஒரு கோழி ஒண்ணு அறுத்து அதை பலி கொடுத்து அப்போதுதான் அதாவது ஆரத்தி எடுக்கணுமா. ஆரத்தி எடுக்கிறது எல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கின்றது. அப்படி ஒரு நடைமுறையை நாம பார்க்கல. இது இஸ்லாத்துல கிடையாது. தீபத்தை வைத்து வணங்குவது, தீயை கொளுத்தி வைத்து முதல்ல ஒரு காரியத்தை துவங்குவது என்பது இருக்கின்றது. இது பாரசீக மக்களுடைய கலாச்சாரம், முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் கிடையாது. அப்ப இந்த தீப ஆராதனை, ஆரத்தி எடுப்பது என்பதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை கிடையாது. அடுத்து பார்க்கிறோம், இந்த மஞ்சளை வைத்துக் கொண்டு பூசிக்கொள்றது. இதற்கு பேர் ஒரு ரசம்னே பேர் வச்சிருக்கிறாங்க, நல்ல ரசமான பேர் தான் வச்சிருக்கிறாங்க. அது இந்த மஞ்சள் பூசுறது, மஞ்சள் ஆடையை அணிவிக்கிறது. இதுல திருமணம் முடிச்ச பிறகு மாப்பிள்ளை தன்னுடைய மனைவியை அப்படியே எம்ஜிஆர் தூக்கிட்டு இருப்பார்ல, அடிமை பண்ணல, அத மாதிரி தூக்கிட்டு நிக்கிறது. இதெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கலாச்சாரம் கிடையாது. இஸ்லாம் எந்த அளவிற்கு சொல்கின்றது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த என்ன ஒரு காரியத்தை செய்தாலும் சரிதான், இறைவனுக்காக வேண்டி என்று மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நினைத்து விட்டால் இறைவனிடத்தில் அதற்கு மிகப்பெரிய ஒரு கூலி கிடைக்கின்றது. எந்த அளவிற்கு சொல்கின்றார்கள் என்றால், உன்னுடைய மனைவியினுடைய ஒரு வாயில ஒரு கவல உணவை நீ ஊட்டுகின்றாய் என்றால், இஸ்லாம் தான் சொல்லுது. இந்த அளவிற்கு இன்னக லன் துன்ஃபிக நஃபகத்தன் தப்ததி பிஹி வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி என்ன செலவு செய்தாலும் சரிதான், ஹத்தா தஜஅல ஃபீ இம்ராத்திக, நீ இல்லா உஜிர்த அலைஹா, நீ உன்னுடைய மனைவியினுடைய வாயில ஒரு கவல உணவு ஊட்டுகின்றாய் என்றால் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது என்று சொல்றாங்க. இன்னைக்கு பிற மதத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கணவன் சாப்பிட்ட எச்சில் இலையில தான் மனைவி சாப்பிடும். இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ சட்டை எடுக்கும் போது அவளுக்கும் சட்டை எடு. சட்டை எடுக்கிறது, பெண்களுக்கு சட்டை எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். இங்க இருக்கக்கூடிய நீங்க போத்திஸ், வேற வேற மதார் டெக்ஸ்டைல்ஸ், ஒரு அவங்களுக்காக வேண்டி ஒரு சேலை எடுத்துட்டு அதுக்கு மேட்சி பாக்குறது இருக்க, ஒரு ஆம்பளைக்கு ஒரு பெண்ணை மேட்ச பார்த்தாரலாம், ஒரு சேலைக்கு ஒரு நீங்க சட்டை மேட்ச் பாக்குறது இருக்கு. அல்லாஹ் அக்பர், அத்தனை படியிலையும் ஏறி இறங்கி அந்த அளவுக்கு நீ அவங்களுக்கு டிரெஸ் எடுத்து கொடுத்துதான் ஆகணும். அதையும் மார்க்கம் சொல்லுது. அதுக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. ரொம்ப சிரமம் தான். நீ ஆடை எடுக்கும் போது அவளுக்கும் சேர்த்து ஆடை எடுத்துக்கொள், நீ சாப்பிடும் போது அவளும் சாப்பிட வேண்டும். இது இஸ்லாம் தான் சொல்லுது. இன்றைக்கு என்ன வச்சிருக்கிறான், கணவன் இவர் சாப்பிட்டே இருப்பாரு, அந்த சாப்பிட்டே இருக்கும் போது சோத்துல கல்லு கிடக்கும், கல்லு கிடந்த உடனே சொல்லு வெடிக்கும், என்ன சாப்பாடு ஆக்கி இருக்கிற என்று மனைவியை சத்தம் போடுவார். அவங்க அப்படியே தூண் ஓரத்துல அப்படியே பார்த்து இவர் கணவன் சாப்பிடறத பார்த்து மிருகம் மாதிரி சாப்பிட்டு இம்பாட்டு கிளம்பிடுவான். சட்டியும் வலிச்சிட்டு தொட்டுக்கிறதுக்கு கறி ஆணம் புளி எல்லாத்தையும் ஓச்சிட்டு இவன் கிளம்பிடுவான். இவங்கள புறம் சாப்பிட்டு அவர் மிச்சம் வைக்கிறத எச்சரிச்சு வச்சுட்டு இந்த காகம் சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும். அது கிடையாது இஸ்லாத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உன்னுடைய மனைவிக்கு நீ ஊட்டு அப்படிங்கிறாங்க. ஊட்டுறது எங்க செய்யணும் தெரியுமா? வாப்பா அம்மாக்கு, அத்தா அம்மாக்கு மத்தியில செய்தீங்கன்னு வைங்க, குஜராத் கலவரம் வீட்டுல வந்துடும். அதனால இத பூரம் செய்யறது எங்க செய்ய வேண்டும்? தனி அறையில செய்துக்கிறோம். நீ கணவன மனைவிட்ட அவங்களுக்குள்ள அந்த விளையாட்டுகள்லாம் இருக்கும். ஏன்னா சினிமா படமா எடுக்கிறோம், அது மாதிரியான ஒரு நிலையா நடக்குது. அப்ப இஸ்லாம் வெட்க உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம இது மாதிரியான காரியங்கள் எல்லாம், இது போன்ற இந்த ஆபாசமான இந்த காரியங்கள் எல்லாம், அதாவது சிவப்பு துணியை விரிச்சு போட்டுக்கொண்டு அதுல மஞ்சள் அரிசியை போட்டு, இந்த மஞ்சள் சுபம் என்பதை இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல நேரம் காலம் பார்ப்பதும் கிடையாது. அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யசுப்புனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன், ஆதமுடைய குமாரன் மனிதன் என்னை திட்டுகின்றான். எப்படி இது பாருங்க, இப்போ மின்சாரம் தடைப்பட்டுருச்சு. இப்படி மின்சாரம் தடைப்பட்ட உடனே பாருங்க சுபம் இல்ல, மின்வெட்டு ஆகி போச்சு, இது ஏதோ அமங்கலமா, அதெல்லாம் கிடையாது. இஸ்லாத்துல அது மாதிரி நேரத்தை, அதாவது 4 நட்சத்திரம் பார்ப்பது, நேரத்துல கெட்டது நல்லது என்பதே கிடையாது. நான் தான் காலம் என்று சொல்லிவிட்டேன். அதாவது காலத்தை நிர்ணயிக்கிறது, அதுல நன்மை தீமையை ஏற்படுத்துறது எல்லாமே என்னுடைய கையில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்வதாக அவர்கள் சொல்றாங்க. அதனால இந்த கெட்ட சகனம் அதுவெல்லாம் கிடையாது.
எல்லாமே இறைவனுடைய விதியினுடைய அடிப்படையில நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த திருமணத்தின் போது ஒரு 10 சுமங்கலிக்கு விருந்து போடுறது, இதெல்லாம் இந்த கலாச்சாரமாக கொண்டிருக்கிறார்கள். அப்படி எல்லாம் கிடையாது. அதாவது திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் அவங்களுக்குள்ள சக்திக்கு ஏற்ப அவங்க ஏதாவது முடிப்பதற்கு என்னென்ன கையில இருக்கிறதோ அதை வைத்து விருந்து கொள்ள, அதாவது கறி வச்சு சாப்பாடு போட்டாதான் அது விருந்தெல்லாம் கிடையாது. அப்ப நாம இந்த திருமணம் என்பது ரொம்பவும் எளிமையானது, பெரிய அளவுல, அதாவது முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்றது உடையில் ஷேர்வானி, உணவில் பிரியாணி, இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. நீ வெறுமன சம்சாட்டியில வச்சாலும் அது திருமணம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா சஃபியா ரலியல்லாஹு கொஞ்சம் போல மாவு, கொஞ்சம் போல அந்த அவங்கள்ட்ட இருக்கிற நெய் இதை போட்டு பிணைந்து அதை அப்படியே ஆளுக்கு ஒரு குளக்கட்டை பிடிச்சு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இதை சொல்றதுக்கு காரணம், திருமணம் என்பது இன்றைக்கு பெரிய அளவுல காட்டப்பட்டுச்சு. இது என்ன ஆச்சுன்னா, பணக்காரன் நல்ல வசதியா செய்துட்டு போயாராம், ஏழை கடன் வாங்கி செய்யறான். ஒரு 30 ஆண்டு காலத்தினுடைய புரட்சியில இன்றைக்கு பெண்கள் மிக எளிதாக கரையேறுகின்றார்கள். இதுதான் இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய லட்சியம். இன்றைக்கு இந்த மாப்பிள்ளை அப்படி திருமணம் முடித்திருக்கின்றார் என்றால் இந்த ஒரு கொள்கை அவர்களுக்கு மத்தியில திரும்ப திரும்ப போய் சேர்ந்ததனுடைய தாக்கம், அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய எதிரொலிதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு எளிய திருமணத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். இது மாதிரி சமுதாயத்தில் உள்ளவங்க வரணும். இந்த திருமணத்தில் ஒன்னே ஒன்று சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்றேன். இன்றைக்கு நீங்கள் முஸ்லிம்பட்டி, தேனி, இது போன்ற சேலம் போன்ற பகுதிகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெண் குழந்தைகளை அப்படியே கொலை செய்யறான். பிறந்த உடனே அப்படியே, அதாவது கடந்த காலத்துல எருக்கம்பால், கள்ளி செடியை வச்சு கொலை செய்யறான். இப்போது எப்படி, இதுவெல்லாம் ஹிந்துவில் வந்த ஒரு செய்தி, ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னால் வந்த செய்தியை நான் குறிப்பிடுகின்றேன். எப்படி கொலை செய்கின்றான்? குழந்தை பிறந்த உடனே டேபிள் ஃபேனை வைத்து, மேஜில் வைத்து அந்த குழந்தைய அந்த டேபிள் ஃபேனுக்கு முன்னால ஃபுல் பிளாஸ்ட்ல அதிகமான அளவில் அந்த ஃபேனை சுத்த செய்யறான். அது அப்படியே சுழல்கின்றது. சாதாரணமாகவே இது போன்ற ஒரு காற்றை நாம் அனுபவிக்கும் போது ஃபேனை குறைச்சி வைப்போம். அந்த குழந்தை சுவாசிக்க முடியாமல் அதிலேயே துடிதுடித்து செத்த குழந்தை எதனால் கொல்லப்பட்டது? நீங்க விசாரி, கொஞ்சம் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் விசாரிச்சு கேட்டு தெரிஞ்சு பாருங்க. அடுத்து பார்க்கிறோம், இந்த குழந்தைக்கு பிறந்த உடனே சில இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, கோழி சூப்பு, அதாவது ஒரு தாய் இடத்துல ஒரு குழந்தை பால் குடிக்கின்றது என்றால், பால் குடிக்கும் போது அந்த தாய்க்கு தெரியும் அதுக்கு நிறைவாகிவிட்டது என்றால் வாயை எடுத்து விடும், அவ்வளவுதான், அந்த குழந்தை இறக்கி வச்சிருவாங்க. இந்த கோழி சூப்புங்கிறத வச்சு அந்த ஓவர் ஃபீடிங் போட்டு புகட்டி 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 அந்த குழந்தை அதிலேயே மூச்சு திணறி அது செத்து விடுகின்றது. அதுக்கு அடுத்து தொப்புள் கொடியை அறுக்கும் பொழுது அதுல ரத்தம் ஓட, அந்த ரத்தம் ஓடுறதுக்கு முன்னால அதை அரெஸ்ட் பண்ணணும், அதற்கு மருந்து பூச வேண்டும், நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தாம அந்த ரத்தத்தை அப்படியே ஓட செய்யறாங்க. ஜன்னி கண்டு அப்படியே சாகின்றது. எதனால சாகுது? எதனால கொல்லப்படுது? பெண் குழந்தை என்றால் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏமா இப்படி கொள்றீங்க? ஆமா, இந்த குழந்தை பிறக்கும், பிறந்த உடனே காது குத்து, மூக்கு குத்து, அதற்கு அடுத்து சடங்கு, அதற்கு அடுத்து கல்யாணம், மாப்பிள்ளை வீட்டுக்கு நாங்க கட்டி ஆளணும். இப்படிப்பட்ட ஒரு பாதகம் எதுக்கு எங்களுக்கு தேவை? அது முளையிலேயே கில்லப்பட்டு போய்விடட்டும், கொல்லப்படட்டும் என்று நாங்கள் கொன்று விடுகிறோம் என்று இன்றைக்கு சொல்கின்றார்களே. இதைத்தான் திருக்குர்ஆன் சொல்கின்றது, ஒய்தல் மௌதத்து சுயிலத் பிஐதன் மின் குத்திலத். நாளை மறுமையிலே இந்த சின்னஞ்சிறு சிசு, இந்த மலர், இந்த மொட்டு இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு நீ எதற்காக வேண்டி கொல்லப்பட்டாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த குழந்தை சொல்லும், என்னுடைய சமுதாயத்திலே வரலட்சணை என்ற பெயரிலே மிகப்பெரிய அளவிலே பணத்தை கட்டி ஆள வேண்டிய இந்த கொடுமை இருந்ததன் காரணத்தினால் நவீன கருவிகள் மூலமாக கருவிலையை என்னுடைய உருவை பார்த்து உருத்தெரியாமல் என்னை ஆக்கிவிட்டார்கள் என்று அந்த குழந்தை நாளைக்கு இறைவனிடத்தில் முறையிடும் பொழுது யாரெல்லாம் இந்த வரதட்சணையில் பங்கெடுத்தார்களோ, அந்த கல்யாணத்தில் போய் சாப்பிட்டார்களோ, அந்த தட்டை யார் ஆசீர்வதித்து, ஊர் புத்தவழிகள் எல்லாம் அந்த தட்டை அப்படி ஆசீர்வதித்து அனுப்புறது. பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெண் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை, அதாவது பெண் வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும் போது ஆசீர்வதித்து அனுப்புறான். இந்த சாபத்தட்டு, இந்த பாவத்தட்டு, இதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்படி நீங்க பார்க்கணும். பெண் குழந்தையை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து சூம்பி போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த காலம் வந்து விட்டதா இல்லையா?
அதை உடைக்கிறதுக்கு வழி என்ன? இது மாதிரியான மாப்பிள்ளைகள் புறப்பட்டு இந்த கல்யாணம் என்பதே மிக எளிமையாக நடத்தப்பட வேண்டும். கல்யாணம் என்றால் கட்டடத்தை கட்டிப்பார் என்று சொல்றாங்க, அப்படி கிடையாது. மிக சிறிய அளவுல கல்யாணத்தை நடத்துவோம் என்று இங்கு உள்ள இளைஞர்கள் முன் வந்தால்தான் கருவறுக்கப்படக்கூடிய, கொலை செய்யப்படக்கூடிய, பிஞ்சிலேயே கிள்ளி எறியப்படக்கூடிய அந்த சிசுக்களுடைய, பெண் குழந்தைகளுடைய உயிர்கள் காப்பாற்றப்படும். அதற்கு தான் இந்த திருமணம். இப்படி ஒவ்வொருவரும் இது போன்ற இந்த திருமணத்தை நடத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு திருமணத்துல மாப்பிள்ளையை வாழ்த்துவதற்கு, பெண்ணை வாழ்த்துவதற்கு என்று ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை நீங்க சொல்லிக்கங்க. நான் சொல்றேன், சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். இதற்கு என்ன அர்த்தம்? மணமகனே, மணமகளே, அல்லாஹ் உனக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் செய்வானாக. உங்கள் இருவரையும், ரெண்டு பேரையுமே நன்மையிலேயே ஒன்று சேர்த்து வைப்பானாக. இது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துஆ. அவங்க என்ன சொல்றாங்க? திருமணத்திலேயே ரொம்ப சிறந்தது, செலவு ரொம்ப குறைச்ச அப்படின்ட்டாங்க. அதுதான் பரக்கத்து. அதுலயும் பரக்கத்துங்கிற வார்த்தை. மணமக்களை வாழ்த்தும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, அகத்தில் பரக்கத் செய்வானாக, புறத்தில் உனக்கு பரக்கத் செய்வானாக, உங்களை ரெண்டு பேரிலும் நன்மையிலேயே ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்திய அந்த வாழ்த்தோடு இந்த சபை நிறைவுறும் போதும் ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த துஆவை சொல்லி நாம் நிறைவு செய்து கொள்வோமாக. அதற்கு முன்பாக வந்து கலந்து கொண்ட ஜமாத்தார்கள், அனைத்து ஜமாத்தார்கள், அதே போன்று பிரமத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah